பூங்காற்று திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி வந்து கடைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. கேட்டால் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல, அந்த ஆள் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இவ்வளோ மோசமான ஒருத்தன் இருப்பானா, விவாகரத்தான பொண்ணுங்களை பார்த்து திமிரு பிடிச்சவன் அது இதுன்னு பேசுகிறாரு, இப்படிப்பட்டவரெலாம் எப்படி பொண்ணை மதிப்பார், பொண்ணுங்களை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காரு, இவர் தான் வந்து ரொம்ப நல்ல ஆம்பளை, சரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆம்பளையை மீட் பண்ணியிருக்கோமே, நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எனக்கு வெறுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பற்றி ஆனந்தி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனா குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. ஆனா குமரன் வந்து இந்த மாரி நடந்துக்கிட்டு, இந்த மாரி விவாகரத்தான பொண்ணுங்கள பத்தி பேசுனால, ஆனந்திக்கு குமரன் மேல ஒரு நல்ல எண்ணமே இல்ல. ரொம்பவே இப்போ ஒரு மோசமான எண்ணமா இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி எப்படி வந்து ஆனந்திய வந்து குமரன் புரிய வச்சு, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம குமரனுக்கு வந்து ஆனந்தி விவாகரத்தான பொண்ணு தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, அப்ப வந்து ஆனந்திகிட்ட எப்படி நடந்துப்பாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.